இந்த சூழலில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைத்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம், ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கின்றனர். ஒரு ஸ்டேல்மேட் வந்துடுது. தாவேக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கேட்குறாங்க, விசிக்கு ஆதரவு கேட்குறாங்க. அவங்க நாங்கள் ஆதரவு தர்றோமா இல்லையான்றதை பற்றி எதுவுமே பேசலை. இதற்குள் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக ஆதரவு எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை கொடுக்குறார்கள். இதுக்கு நடுவில் டிவிக்கே அமமுக எம்எல்ஏவை தூக்கிடுறாங்க. காரில் வச்சு கையெழுத்து வாங்கினாங்கன்னு ஒரு வீடியோக்கள் வந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். டிடிவி தினகரன் இன்மீடியட்டாக அன்றைக்கி நைட்டு போய் கவர்னர் பார்க்குறாரு. கவர்னரை பார்த்துட்டு இது போல் ஆள் தூக்கும் வேலையில் தாவேக ஈடுபடுகிறது, நீங்கள் தலையிட வேண்டும் என்று சொன்னதும் தாவேக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. உடனடியாக இது போல் ஆள் தூக்குற வேலையில் தாவேக ஈடுபடுகிறது என்றதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு உடன்பட மாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்து விடுகின்றனர். இதை அடுத்த கட்டத்துக்கு நவுத்த முடியல. திமுக ஆதரவில் அதிமுக ஆட்சியிடத்தை நவுத்த முடியல. ஸோ அடுத்து என்ன செய்வது என்ற ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். சரி, இதற்குத்தான் இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். திமுகவின் ஆதரவில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு இடதுசாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தொல் திருமாவளவனை முதல்வராக்கலாம் என்று சொன்னால் தமிழகத்தின் முதல் தலித் முதலமைச்சர் என்பதற்கு யாரிடமிருந்தும் எதிர்ப்பு வராது. அப்போது சுயநலத்துக்காக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தார்கள் என்ற அவப்பெயரிலிருந்தும் தப்பிக்கலாம் என்று சொல்லும்போது அதிமுகவிலிருந்தே எதிர்ப்பு குரல் கிளம்புகிறது. திருமாவளவனை முதல்வராக்கிட்டு நான் எப்படி என் தொகுதிக்கு போகிறது என்று சில எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் அதிமுக சில எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கு. அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நாங்கள் எப்படிங்க போகிறது என்று. அவர்களை பேசி சமாதானம் செய்து பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவையும் கோருவோம் என்று அதிமுகவின் ஒரு மூத்த தலைவர் அன்புமணியிடம் பேசுகிறார். அன்புமணிக்கிட்ட பேசின உடனே அன்புமணி என்ன சொல்கிறார், ஏங்க அவங்க சிஎம் ஆக்கிட்டு நாங்கள் எப்படிங்க கட்சி நடத்து, அதெல்லாம் முடியாது, வேணா அவங்க 2.5 வருஷம் நாங்கள் 2.5 வருஷம் என்று ஒரு ப்ரொப்போசலை அன்புமணி சொன்னோன்னே இது சரியாக வராதுங்க என்று இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. 10 நிமிடங்களில் மீண்டும் இணைப்பில் வந்த திரு அன்புமணி அவர்கள் அவங்க 2 வருஷம் அதெல்லாம் வேண்டாம், சௌமியா அன்புமணி அவர்களுக்கு துணை முதல்வர் கொடுத்தால் நாங்கள் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதம் தெரிவிக்கிறோம், திருமாவளவன் முதல்வராவதற்கு எங்களுக்கு சம்மதம், நாங்களும் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை மற்றும் அன்புமணி விதிக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், ஐயுஎம்எல் ஒப்புக்கொண்டனர், அதிமுகவின் அனைத்து 46 எம்எல்ஏக்களும் ஒப்புக்கொள்கின்றனர், திமுகவிலும் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர், கனிமொழி ஒப்புக்கொள்கிறார். உதயநிதி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு வேலுமணி அவர்களை அழைத்து இது போன்ற அற்புதமான ஒரு யோசனை எங்களுக்கு தோன்றாமல் போய்விட்டது, மிகச்சிறப்பான யோசனை, சமூக நீதி என்று பேசிவிட்டு முதல் முறையாக ஒரு தலித்தை தமிழகத்தின் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறோம் என்ற பெருமை 2 திராவிட கட்சிகளுக்குமே வரும், சிறப்பான யோசனை, இதை செய்யுங்கள் என்று அவர்கள் அத்தனை பேரும் சம்மதம் தெரிவித்த பிறகு உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கும், 46 எம்எல்ஏக்களும் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது, எம்எல்ஏக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் இந்த ப்ரொப்போசலை வைக்கிறாங்க. திருமா சம்மதிச்சிட்டாரு, எல்லாருக்கிட்டையும் பேசிட்டோம், சம்மதிச்சிட்டாங்க. திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்காக நான் கட்சி நடத்துகிறேன், ஒன்று நான் முதல்வராகணும், இல்லைன்னா யாருமே முதல்வராகக்கூடாது, யாரையும் நான் முதல்வராக்க விடமாட்டேன், யாரை கேட்டுட்டு திருமாவளவனை முதல்வராக்கிற யோசனையில் நீங்கள் இறங்குனீங்க, இந்த கட்சியை வீணா போனாலும் பரவாயில்ல, நான் திருமாவளவன் முதல்வராவதற்கு சம்மதிக்க மாட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.